வணக்கம். உள்ளது உள்ளபடி பட்ஜெட் ஸ்பெஷல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது வி விஷ்ணுராஜ். இன்றைய நிகழ்ச்சியில் வங்கித்துறையினரின் எதிர்பார்ப்புகள், அதாவது வருகின்ற மத்திய பட்ஜெட்டில் வங்கித்துறையினரின் எதிர்பார்ப்புகள் என்ன என்பது குறித்து விவாதிக்க உள்ளோம். இன்றைய நிகழ்ச்சியில் அது குறித்த தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள இங்கு நம் அரங்கத்திற்கு வந்திருக்கிறார் மூத்த வங்கியாளர் திரு கோபாலகிருஷ்ணன். வணக்கம் சார். வணக்கம் சார். முதல்ல பேங்கிங் செக்டாரை பொறுத்த வரைக்கும் இப்போ ரகுராம் ராஜன் அண்மையில சொன்னது கூட பார்த்தோம் அப்படின்னா, பட்ஜெட் வரப்போகுது, வட்டி விகிதம் எப்ப அடுத்தது குறைப்பீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது, வட்டி விகிதம் அப்படிங்கிறது சாமானிய மக்களை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். அடுத்த வட்டி விகிதம் எப்ப குறைப்பீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, அடுத்தது பட்ஜெட் வருது, பட்ஜெட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்ஃபிளேஷனரி மெஷர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு பணவீக்கம் எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் முடிவு பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். சோ ரகுராம் ராஜன் இந்த பட்ஜெட்ல எதிர்பார்ப்பது என்ன? அதாவது ரகுராம் ராஜன் அல்லது எந்த ஒரு கவர்னரும் இந்த பட்ஜெட்ல இருந்து என்ன எதிர்பார்ப்பாங்க இப்போ அப்படின்னு கேட்டா, தங்களுடைய கடன் கொள்கையையும் நிதி கொள்கையையும் நிர்ணயித்துக் கொள்வதற்கு என்னென்ன இன்புட்ஸ், என்னென்ன அம்சங்கள் தேவை என்பதை அவர்கள் பார்ப்பார்கள். பொதுவாக எந்த ஒரு ரிசர்வ் வங்கியும், எந்த ஒரு நாட்டின் ரிசர்வ் வங்கியும் கூட ரெண்டு விஷயங்கள்ல கருத்தா இருப்பாங்க. ஒன்னு இன்ஃபிளேஷன், ஏன்னா அது விலைவாசியை கட்டுப்படுத்தி மக்களுடைய சுமையை குறைக்கணும் என்பதற்காக இன்ஃபிளேஷன் கண்ட்ரோல், இன்ஃபிளேஷனை கட்டுக்குள் கொண்டு வருவது, விலைவாசியை கட்டுக்குள் கொண்டு வருவது. அதே போல இரண்டாவது வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சிக்கு தேவையான வங்கி கடன்கள் தங்குதடை இல்லாமல் கிடைத்துக் கொண்டிருக்க வேண்டும் என்பது ஒரு குறிக்கோள். ஆனா நம்ம நாட்டில் என்ன நடந்திருந்ததுன்னு, கடந்த 20 மாசமாக ரெப்போ ரேட் குறையவே இல்லை. அதுக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, ரெப்போ ரேட்டை அதிகரித்தால் பணப்புழக்கம் அதிகரிக்கும், அப்பொழுது பண வீக்கமும் அதிகரிக்கும் அப்படிங்கிறது ஒரு சித்தாந்தம். ரெப்போ ரேட்டை குறைத்தால், ரெப்போ ரேட் வந்து குறைக்கப்பட்டால் பணப்புழக்கம் அதிகமாகும், விலைவாசி அதிகரிக்கும் ஒரு சித்தாந்தம். அதனால அந்த 20 மாசமும் குறைக்காம இருந்தாங்க. அப்படி இருந்த நிலைமையில இந்த 3ஆம் தேதி பிப்ரவரி மாதம் தான் அதுக்குன்னு நிர்ணயிக்கப்பட்ட நாள், அதாவது ரிவ்யூ பண்றதுக்கான நாள். ஆனா அதுவரையும் கூட பொறுக்காம சென்ற மாதம் ஜனவரி 15ஆம் தேதியே அவர் 0.5% குறைத்தார். குறைத்த போது நீங்கள் சொன்னது போல அந்த வாக்கியத்தை சொன்னார். இனி அடுத்ததாக வட்டி குறைய வேண்டுமானால் எனக்கு தேவையானது பட்ஜெட்டில் இருந்து கிடைக்கக்கூடிய தகவல்கள். பட்ஜெட்ல ஒரு ரிசர்வ் வங்கி கவர்னர் என்ன எதிர்பார்க்கலாம்? இந்த ஒரு சூழல்ல ரெண்டு முக்கியமான விஷயங்கள் எதிர்பார்ப்பாங்க. ஒன்னு வந்து இந்த பிசிக்கல் டெபிசிட், நிதி பற்றாக்குறை. நிதி பற்றாக்குறையை 4.1 குறைக்க வேண்டும் என்பது இலக்கு. அந்த இலக்கு ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட இலக்கு. அதை நோக்கி இப்போ அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இது குறையுமா என்று எதிர்பார்ப்பார். ஆனால் நம்ம சாதாரண பாமர மக்கள் கூட நிச்சயமாக அது குறையும்னு இப்ப தோணுது. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, சமீபத்தில் அரசு 2 பெரிய பொதுத்துறை நிறுவனங்கள், கோல் இந்தியா லிமிடெட் மற்றும் இந்த செயில், இந்த உருக்கு ஆலை, இந்த 2 நிறுவனங்களுடைய பங்குகளை விற்பனை செய்து ஒரு 24,000 கோடி அளவுக்கு பணம் திரட்டி இருக்கிறார்கள். அடுத்தபடியாக இந்தியன் ஆயில் கார்பரேஷன் மற்றும் சில பொதுத்துறை நிறுவனங்களில் இருந்து பங்குகளை விற்க இருக்கிறார்கள். அடுத்த வருடம் 43,000 கோடி. இந்த ஆனா என்ன ஒரு பின்னடைவு என்றால், ரெவென்யூ இன்கம் சொல்லக்கூடிய வரி வசூலில் எதிர்பார்த்த அளவு இலக்கை எட்டவில்லை. இருந்தாலும் கூட இப்பொழுது சமாளித்து விடலாம் என்று தெரிகிறது. நிச்சயமாக இந்த பட்ஜெட்ல 2ல் 1 நிச்சயமாக குறைஞ்சிடும். அதாவது இந்த பிசிக்கல் டெபிசிட் என்று சொல்லக்கூடிய இந்த நிதி பற்றாக்குறை. அடுத்தது வந்து நடப்பு கணக்கு பற்றாக்குறை, கரண்ட் அக்கவுண்ட், இறக்குமதிக்கும் இருக்கக்கூடிய ஏற்றுமதி. இப்பொழுது நல்ல வேளையாக கச்சா எண்ணெய் விலை படுபாதாளத்துக்கு போயிருக்கிறது. போன ஜூன் மாதத்தோடு ஒப்பிடும்போது 50% குறைந்துள்ளது. இந்த நிலையில் நிச்சயமாக நமக்கு ஒரு பெரிய ஒரு சௌகரியமான ஒரு சூழல். அந்த வகையில் தங்க கட்டுப்பாடு, தங்க இறக்குமதியையும் ஓரளவுக்கு கட்டுப்படுத்துவதில் வெற்றி அடைந்திருக்கிறோம். தங்கத்தினுடைய இறக்குமதி வரியிலும் 2-4% வரைக்கும் குறைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இந்த மத்திய பட்ஜெட்ல வந்து அறிவிப்பு வெளியாகும் எதிர்பார்க்க, அதுவும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஆகையினால என்ன தெரியுதுன்னா, நிச்சயமாக அந்த நடப்பு கணக்கு
அதோட அளவு என்னன்னா 1.3. அந்த 1.3 நிச்சயமாக எட்ட முடியும்னு தெரியுது. இன்னொரு விஷயம் என்னன்னா, சமீபத்தில் 2-3 நாட்கள் 3ஆம் தேதி அறிவிக்கப்பட்ட கடன் நிதி கொள்கையில் ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு இருக்கிறத எல்லாரும் கவனித்திருப்பாங்க. அதாவது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், அந்நிய செலவாணி கையிருப்பு மிக ஒரு சௌகரியமான ஒரு நிலைமையில் கம்ஃபர்டபுளா இருக்கும்ங்கிறது தெரியுது. அது எப்படி தெரியுதுன்னு, $1,25,000 அமெரிக்க டாலரை தான் ஒரு தனிநபர் ஒரு ஆண்டில் வெளிநாடுகளுக்கு அனுப்ப முடியும் என்ற விதியை மாற்றி $2,50,000 வரைக்கும் வெளிநாடுகளுக்கு அனுப்பலாம் அப்படின்னு 2 மடங்கு ஆக்கியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது நிச்சயமாக அதுவும் ஏற்றுவதாகும். இன்னும் ஒரு விஷயம் அவர்கள் என்ன எதிர்பார்க்க முடியுமானால், என்னதான் இருந்தாலும் ப்ரூஃப் ஆஃப் தி புட்டிங் இஸ் இன் ஈட்டிங் என்று சொல்வார்கள். அதன் பிரகாரம் நமக்கு வேண்டியது கொழுக்கட்டை வேகணும். அதுக்கு என்ன வேணும்னு தொழில் உற்பத்தி நல்ல நிலையில அபிவிருத்தி ஆகணும். அது இப்ப இல்லாம இருக்கு. ஏன்னா வங்கி கடன் அதிகமா போன வருஷத்தோட ஒப்பிடும் போது நடப்பு நிதி ஆண்டில் வங்கி கடன் பெற்ற தொகை, தொழில் அதிபர்களும் தொழில்துறையினரும் வங்கி கடன் பெற்ற தொகையானது குறைவாக இருக்கிறது. நமது டிபாசிட் ஓரளவு அதிகரித்துள்ளது. ஆனால் நமது கடன் தொகை, நாம் வழக்கமாக கொடுக்கக்கூடிய கடன் குறைந்துள்ளது. ஆனா இது பிக்கப் ஆகணும், கிரெடிட் பிக்கப் பண்ணணும். இது ஆகும்போது ரிசர்வ் வங்கிக்கு எந்த விதமான ஒரு ஆட்சேபனையும் இல்லாமல் அவர்கள் நிச்சயமாக ரெப்போ ரேட்டை வட்டி விகிதத்தை குறைப்பார்கள். இதைத்தான் அவர்கள் எதிர்பார்ப்பது கிடைக்கும், நடக்கும் என்று எதிர்பார்க்கிறோம். ஓகே சார், ரிசர்வ் பேங்கினுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்றத பத்தி சொன்னீங்க. நம்ம இதை பத்தி தொடர்ந்து பேசுவோம். இந்த வங்கிகளுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்பது பார்க்கும் பொழுது வாராக்கடன் தான் வங்கிகளுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. இதனை வசூலிக்க மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்த்துவிடலாம். இந்திய வங்கித்துறை ஆண்டுக்கு 8.5% வளர்ச்சி அடைந்து வருகிறது. வாடிக்கையாளர்களை கவரும் வகையில் ஒவ்வொரு வங்கியும் தனது சேவையை அதிகரித்து வருவதால் 2020ஆம் ஆண்டில் சர்வதேச அளவில் முக்கிய 5 வங்கிகளில் இந்திய வங்கிகளும் இடம் பிடிக்கும் என்று ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. இந்தியாவில் பொதுத்துறை மற்றும் தனியார் வங்கிகளில் 10 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பணியாற்றி வருகின்றனர். நாடு முழுவதும் உள்ள 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட வங்கி கிளைகள் மூலம் ஆண்டுக்கு 62 லட்சம் கோடி ரூபாய் கடனாக வழங்கப்படுகிறது. வாராக்கடனை வசூலிப்பதே தற்போது வங்கிகளுக்கு பெரிய பிரச்சனையாக உள்ளது. கடந்த மார்ச் வரையிலான காலத்தில் பொதுத்துறை வங்கிகளின் வாராக்கடன் 4.72% அதிகரித்து 2,40,000 கோடி ரூபாயாக உள்ளது. நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் முக்கிய பங்களிப்பை அளித்து வரும் வங்கித்துறையில் 10 லட்சத்திற்கும் அதிகமானோர் வேலை வாய்ப்பை பெற்றுள்ளனர். இந்த நிலையில் 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை வழங்கப்படும் ஊதிய உயர்வை உடனடியாக வழங்க வேண்டும் என்று ஊழியர்கள் தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் வாரத்துக்கு 5 நாட்கள் வேலை, புதிய மருத்துவ திட்டம் செயல்படுத்துதல் உள்ளிட்ட கோரிக்கைகளை மத்திய அரசு நிறைவேற்ற வேண்டும் என்றும் வங்கித்துறையினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். வங்கிகளுக்கு தற்போது இருக்கக்கூடிய வாராக்கடன் 2,40,000 கோடி ரூபாய். இதை சமாளிக்க மத்திய அரசு வங்கிகளுக்கு என்ன உதவி செய்ய வேண்டும் விவாதிக்கலாம். சார், இப்போ 2,40,000 கோடி ரூபாய் வங்கிகளுக்கு வாராக்கடன் இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்தோம். இந்த வகையில இந்த பட்ஜெட்ல வாராக்கடனை வங்கிகள் திரும்ப பெறுவதற்கும் இந்த மாதிரியான கன்ஸ்ட்ரெயின்ஸ் எல்லாம் ஒரு சில விஷயங்கள் கொண்டு வந்தா வாராக்கடனை குறைக்கலாம் அப்படின்னா அது எந்த மாதிரியான விஷயங்களா இருக்கும்? வாராக்கடன் கவலை கொடுக்கும் அளவுக்கு அதிகரித்துள்ளதுங்கிறதுல சந்தேகமே இல்லை. சொல்லப்போனா ரிசர்வ் வங்கி கவர்னரே சமீபத்தில் ஒரு கருத்தை வெளியிட்டார். அவர் சொன்னது, வாராக்கடன் ஒரு எண்ணிக்கையாக இருப்பது போக கடந்த 5 ஆண்டுகளில் வாராக்கடனை ரைட் ஆஃப் பண்ண தொகையே, இப்ப நம்ம பார்த்தது எவ்வளவு இருக்குன்னு, இந்த ரைட் ஆஃப் பண்ண தொகையை 1,61,000 கோடி ரைட் ஆஃப் பண்ணிருக்கோம். ஆனா இந்த பணம் என்னன்னு எவ்வளவுன்னு கேட்டா, நம்ம நாட்டில் இருக்கிற 15 லட்சம் குழந்தைகளுக்கு உயர்கல்வி, நல்ல உணவு, நல்ல உடை, நல்ல ஒரு இருப்பிடம் ஆகியவை கொடுப்பதற்கு போதுமான அளவுக்கு உள்ள ஒரு தொகையை நாம் ரைட் ஆஃப் பண்ணிருக்கோம் அப்படின்னு உணர்ச்சி பூர்வமாக தெரிவித்தார். அதை விட குறையாது போல இருக்கு அடுத்த செய்ய வேண்டிய அமௌண்ட். இதுக்கு பல காரணங்கள் இருந்தாலும் இப்பொழுது செய்ய வேண்டிய காரியம் என்ன என்று கேட்டால், சென்ற பட்ஜெட்டிலேயே கூட நிதியமைச்சர் அருண் ஜேட்லி ஒரு விஷயத்தை சொன்னார். நமக்கு உள்ள இப்போ
டெட் ரிகவரி ட்ரிபியூனல் இருக்கிறது, இந்த ஆணையங்கள், இந்த தீர்ப்பாயங்களும் இந்த ரிகவரி ட்ரிபியூனல்களும் இருப்பது போரவில்லை. இருக்கும் வழக்குகளை, ஏற்கனவே தேங்கியுள்ள குவிந்துள்ள வழக்குகளை சரி செய்வதற்கு இன்னும் 4 ஆண்டுகள் தேவைப்படும். அப்படி இருக்கும்பொழுது இந்த நிலை சரி செய்ய வேண்டும் என்றார். அதற்கு தேவை கூடுதலாக 100 ட்ரிபியூனல்களை உருவாக்க வேண்டும். அதை பற்றி பேசப்பட்டது. ஒரு சில நடவடிக்கையும் எடுக்கப்பட்டிருக்கலாம். வரவுள்ள அவருடைய முதல் முழுமையான பட்ஜெட் இது. இந்த பட்ஜெட்ல நிச்சயமாக வராக்கடனை தவிர்ப்பதற்கு 2-3 விஷயங்கள் செய்ய வேண்டும். ஒன்று, இந்த டெட் ரிகவரி ட்ரிபியூனல் அதிகரிக்க வேண்டும். இன்னொன்று, சட்ட ரீதியாக சில விஷயங்கள் செய்ய வேண்டியிருக்கு. ஏற்கனவே சர்பாசி ஆக்ட்ன்றது ஒரு 2002 மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு கொண்டு வரப்பட்டது. ஆனால் இவ்வளவுக்கும் பிறகுதான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. இந்த என்ன செய்ய முடியுதுன்னா, ஒரு பாரோயரோட கடன் வாங்கியவருடைய, கடன் வாங்கி திருப்பி கொடுக்காதவருடைய சொத்துக்களை கையகப்படுத்ததான் முடிகிறது. அதை ஏலம் போடுவதற்குள் சட்டம் குறிக்கிறது. இவர்கள் போய் ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டு வந்துடுறாங்க. இதெல்லாம் இருக்கு. ஆகையினால் அதையும் திருத்தம் செய்ய வேண்டியிருக்கு. இன்னொன்னு, பேங்க்ரப்சி லா ஒன்னு இருக்கு. அந்த பேங்க்ரப்சி லாவை திருத்தம் கொண்டு வர வேண்டும். அப்பொழுதுதான் நாம் வில்ஃபுல் டிஃபால்டர், வேண்டுமென்றே கொடுக்காமல் இருக்கக்கூடியவர், பணம் திருப்பி கொடுக்காததற்கு பல காரணங்கள் உண்டு. அதில் முக்கியமான காரணம் பொருளாதார மந்த நிலை. கடந்த சில ஆண்டுகளாக நம் நாட்டிலும் மட்டுமல்லாமல் சர்வதேச அடிப்படையில் பொருளாதார மந்த நிலை இருந்ததால் நமக்கு ஏற்றுமதி பாதித்தது, நமது ட்ரேடு குறைந்தது, வர்த்தகம் குறைந்தது. இதெல்லாம் ஒரு நியாயமான காரணங்கள். அதை தவிர இவர்கள் தங்களால் திருப்பி கொடுக்க முடியும் என்ற நிலைமையிலும் கூட திருப்பி கொடுக்காமல் தங்களுடைய சௌகரியங்களை குறித்து குறைத்துக் கொள்ளவில்லை. அவர்கள் எல்லாவித சௌகரியங்களையும் அனுபவித்து வருகிறார்கள். அப்படியே வங்கிக்கு செலுத்த வேண்டிய பணத்தை மட்டும் திருப்பி கொடுக்கவில்லை. ஆனால் இந்த பேங்க்ரப்சி லாவை திருத்த வேண்டும். வங்கித்துறையை மேம்படுத்தணும் அப்படிங்கிற நிலையில ஏடிஎம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு தேவையான ஒரு விஷயமா இருக்கு. அதாவது வங்கித்துறையில செயல்பாடுகளை குறைக்கணும், ஆட்கள் அதிகமா கிடைக்கிறது இல்லை அப்படின்றதுக்காக இந்த ஏடிஎம் ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க. இப்ப ஏடிஎம்லயும் 5 முறைக்கு மேல் பணம் எடுத்தால், நான் கணக்கு வச்சிருக்கிற ஏடிஎம்லயே 5 முறைக்கு மேல பணம் எடுத்தா அதுக்கு சார்ஜஸ் வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குறவங்க சம்பளம் வந்த உடனே 8,000 ரூபாயை வெளியே எடுத்துருவாங்க. இந்த நிலையில வங்கிகளுக்கு கேபிட்டல் இன்ஃபியூஷன், அவங்களுக்கு நிதி மூலதனம் அப்படிங்கறது குறைஞ்சுகிட்டே தான் இருக்கும். அது எல்லாமே சரி செய்யணும் அப்படிங்கறதுக்காக இப்ப பொதுத்துறை வங்கிகளுடைய, பொதுத்துறை நிறுவனங்களுடைய பங்குகளை விற்பனை செய்து இதை நாங்க ஈடுகட்ட போறோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஏடிஎம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இந்த 5 முறை 10 முறை அப்படிங்கிற மாதிரி கன்ஸ்ட்ரெயின்ஸ் இல்லாம கொண்டு வந்தாலே சம்பாதிக்கக்கூடிய சாமானிய மக்களுடைய பணம் வங்கிக்குள்ள, இந்தியன் எக்கானமிக்குள்ள பம்ப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதை ஏன் வங்கிகள் செய்யறது இல்ல? இதுக்கு இந்த பட்ஜெட்ல இந்த வங்கித்துறையில இந்த ஏடிஎம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்னிறுத்தி கொண்டு வரதுக்கான விஷயங்கள் என்ன வருவதற்கான வாய்ப்பு? உங்களுடைய கருத்தை நான் முழுமையாக வழிமொழிகிறேன், உடன்படுகிறேன். பாத்தீங்கன்னா இந்தியாவில் இப்போ எத்தனை வங்கி கிளைகள் இருக்கின்றனவோ அதை விட வங்கி ஏடிஎம்கள் அதிகமாக உள்ளன. வங்கி கிளைகளை பார்த்தீர்களே ஆனால் 1,15,000 கிளைகள் தான் இருக்கின்றன. ஆனால் ஏடிஎம் என்பது 1,60,000 ஏடிஎம் இருக்கிறது. அப்படி இருந்தும் நீங்கள் குறிப்பிட்ட இந்த ஒரு விதிமுறை 5 முறை தான் எடுக்க வேண்டும் என்பது சரியான விதிமுறை அல்ல. அதற்கு என்ன சொல்கிறார்கள் என்றால், இந்த டெக்னாலஜிக்காக இதை முன்பொழுது இந்த தளவாடங்கள், ஏடிஎம் போன்ற இயந்திரங்கள் ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கு, ரொம்ப விலை உயர்ந்ததாக இருக்கிறது. அதனால் எங்கள் லாபம் அடிபடுகிறது, அதற்காக செய்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. சரியான கருத்து அல்ல. இது ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஏடிஎம் எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க ஃப்ரீயா விடுறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு வங்கி கிளைகளில் கூட்டம் குறையும், வங்கி கிளைகளில் அதிகாரிகளின் நேரம் குறையும், பல வகையில் அவர்களுக்கு லாபம் கிடைக்கும். முழுமையாக பார்த்தால் ஏடிஎம் அதிகரிக்க அதிகரிக்க கிளையில் ஒரு எஃபிஷியன்சி உண்டாகும், ப்ரொடக்டிவிட்டி அதிகரிக்கும். ரைட் சார். இப்ப ஏடிஎம் யூசேஜ் கன்ஸ்டன்ட் பண்ணிட்டாங்க 5 தடவை தான் அப்படின்னு. இதனால மக்கள் பணத்தை வெளியெடுத்துறாங்க. இதனால வங்கிகளுக்கு கேபிட்டல்ஸ் கிடைக்கிற, முன்னாடி இருந்த பணம் கூட இப்ப கிடைக்க போறது இல்ல. அதனால பொதுத்துறை நிறுவனங்களின் பங்கு விற்பனை செஞ்சு அதை வங்கிகள்ல கேபிட்டல் இன்ஃபியூஷனா கொடுக்க போறோம். இந்த விஷயத்தை தடுக்கணும் அப்படின்னா மத்திய அரசு இந்த பட்ஜெட்ல எந்த மாதிரியான ஒரு அறிவிப்பு கொண்டு வரணும்? என்ன அறிவிப்பு கொடுக்கணும்னா, இந்த காஸ்ட்,
இந்த கட்டணங்கள், அதுக்கு கட்டணங்களை அதிகமாக வசூலிக்க கூடாது. ஏடிஎம் எல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கணும். இன்னும் நிறைய முறை கொடுக்கணும். அதாவது இதில் அவங்களுடைய பாதுகாப்பு, வீட்டில் வச்சுக்கிறது, பத்திரப்படுத்துறது, இதெல்லாம் நீங்க சொன்ன மாதிரி அடிக்கடி எடுக்கிறது சுலபம். ஒரு பக்கம் கொண்டு வந்து முழு பணத்தையும் வீட்டில் வச்சுக்கிறதுங்கிறது, ஆனா அது வந்து எக்கானமில உள்ள போகாது, நாட்டினுடைய பொருளாதாரத்திலிருந்து வெளியே போயிடும், மணி சர்க்குலேஷன்ல இருந்து வெளியே போயிடுறது. அதனால அது எந்த வகையில பார்த்தாலும், எக்கனாமிக்கலி பார்த்தாலும் சரி, ஒரு பிராக்டிக்கலா பார்த்தாலும் சரி, அது ஏடிஎம்க்கு கட்டணம் வசூலிப்பது சரியல்ல. அதனால் கொஞ்சம் லாபம் குறைந்தாலும் பரவாயில்லைங்கிறது ஒரு டைரக்டிவ் பிரின்சிபலாக நிதி அமைச்சர் அறிவுறுத்தலாம். இப்போ சாமானிய மக்களை பாதிக்கக்கூடிய ஏடிஎம்ல என்னென்ன பிரச்சனைகள், அதாவது அதுல என்னென்ன எதிர்பார்ப்புகள் அப்படின்ற பத்தி சொன்னீங்க. எஜுகேஷன் லோன்ல என்னென்ன பிரச்சனை இருக்கு, தொழில் தொடங்குவதற்கு என்னென்ன பிரச்சனைகள், அதாவது லோன் வாங்கல் என்னென்ன பிரச்சனை இருக்கு அப்படின்றத பத்தி நம்ம தொடர்ந்து பேசுவோம். இன்றைய நிகழ்ச்சியில் வங்கித்துறையினரின் எதிர்பார்ப்புகள் இந்த மத்திய பட்ஜெட்டில் என்ன என்பது குறித்து விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். சார், இப்போ பேசல் நார்ம்ஸ், அதாவது வங்கியினுடைய டெக்னாலஜி வைஸ் ஹைலி டெக்னாலஜிக்கலா கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரியான அந்த பேசல் நார்ம்ஸை கொண்டு வரதுக்கு இன்னும் 2019 வரைக்கும் டைம் இருக்கு. நம்ம இன்னும் வேர்ல்ட் கிளாஸ் பேங்கிங்ல நம்ம இன்னும் அட்டெண்ட் ஆகவே இல்லை. அந்த நிலையை அடையணும் அப்படின்னா அதுக்கு அதிகமான பணம் தேவைப்படுகிறது அப்படின்னு ஒரு நிலை இருக்கு. அதுக்கு இந்த பட்ஜெட்ல எந்த அளவுக்கு நிதி ஒதுக்கப்படுவாங்கன்னு நினைக்கிறீங்க? பேசல் 3 அப்படின்னு சொல்லுவாங்க. மூன்றாவது, அதாவது ஏற்கனவே அறிமுகப்படுத்தப்பட்டது, இது மூன்றாவது கட்ட அறிவிப்பு. இந்த அறிமுகப்படுத்தும் போது இது 2018க்குள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம். இதுக்கு இப்ப 2.6 லட்சம் கோடி தேவைப்படுகிறது. இது இதுவரையிலும் ஓனர் என்ற முறையில, வங்கிகளுடைய முதலாளி என்ற முறையில மத்திய அரசு இதற்கு பட்ஜெட்ல ப்ரொவைட் பண்ணாங்க. ஒவ்வொரு முறையும் பட்ஜெட்ல ப்ரொவைட் பண்ணாங்க, அதாவது ஒதுக்கீடு செய்தாங்க. இந்த முறை பாத்தீங்கன்னா அந்த அளவு ஒதுக்கீடு செய்ய முடியாது, ஓரளவு செஞ்சாலே அதிகம். இந்த முறை இதை படிப்படியாக 2018க்குள்ளார இந்த பெரிய தொகையை ஒதுக்கீடு செய்யணும். இப்ப என்ன அவர்களுடைய கருத்து என்று தெரிகிறது என்றால், இந்த வருடம் எப்படி பினான்சியல் டெபிசிட், பிஸ்கல் டெபிசிட்டுக்காக எப்படி டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்களோ, அதுபோல வங்கிகளுக்கு மூலதனம் தேவைப்படுவதற்கு வங்கிகளே தங்களுடைய பங்குகளை ஓரளவு வெற்று மூலதனம் திரட்ட வேண்டும் என்பது ஒரு கொள்கை அடிப்படையில் எடுக்கப்பட்ட முடிவாக இருக்கிறது. அதை ஒட்டித்தான் பட்ஜெட்டில் இந்த அறிவிப்பும் இருக்கும். ஓகே சார், இப்போ எஜுகேஷன் லோன், அது போக தொழில்துறை நிறுவனங்கள் லோன் வாங்கணும் அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாகவே தான் இருக்கு. இப்ப நம்ம இந்த நிகழ்ச்சியிலேயே தினமும் ஒரு செக்டர் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில பார்க்கும்பொழுது எல்லாரும் பொதுவா சொன்ன ஒரு விஷயம் அப்படின்னா, லோன் கிடைக்கிறதுல பிரச்சனை இருக்கு. நாங்க ஒரு தொழில் தொடங்கணும், ஸ்டார்ட் அப் அப்படிங்கன்னா, நாங்க புதுசா ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னா எங்களுக்கு லோன் கிடைக்கிறதுல மிகப்பெரிய பிரச்சனை இருக்கணும். அதே மாதிரி எஜுகேஷன் லோனுக்கு அதே மாதிரி பிரச்சனைகள் இருக்கு. இந்த லோன் கிடைக்கிறதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் தவிர்க்கணும் அப்படின்னா மத்திய அரசு என்ன செய்யணும்? இந்த பட்ஜெட்ல அதற்கான எதிர்பார்ப்புகள் ஏதாவது எதிர்பார்க்கலாமா? அதாவது பட்ஜெட்ல நிச்சயமாக சில வழிமுறைகளை, கைட்லைன்ஸை அறிவிக்கலாம். அது உண்மையிலே அது மாதிரி எதிர்பார்க்கவும் செய்கிறோம். ஏன்னா ஒரு நாட்டினுடைய முன்னேற்றம் பொருளாதார முன்னேற்றத்தை கொண்டுதான் மற்ற சமுதாய முன்னேற்றம், மற்ற கல்வி, மருத்துவம், மற்ற எல்லா அடிப்படை தேவைகளினுடைய முன்னேற்றமும் பொருளாதார முன்னேற்றத்திலிருந்து தான் வெளிப்படணும். அப்படி இருக்கும்போது பொருளாதார முன்னேற்றம்ங்கிறது, இந்த வங்கிக் கடன் அது உடம்புல இரத்த நாளம் எப்படியோ அதுபோல வங்கிகள் தான் இரத்த நாளமாக செயல்படுகின்றன. அப்படி இரத்த நாளமாக செயல்படுகின்ற ஒரு வங்கியானது கடன் கொடுப்பதில் சுணக்கம் இருக்கக்கூடாது. ஆனா என்ன ஆச்சுன்னா, சூடு கண்ட பூனைன்னு சொல்லுவாங்க, அதுபோல பூனை அந்த சூடு கண்டு விட்டது. இப்போ இந்த என்பிஏ இப்படி உதாரணமாக 4.5 என்று நினைத்து வந்தேன், இப்பொழுது செய்தி 4.7 என்று சொல்கிறார். அந்த அளவுக்கு அதிகமாக இருக்கிறது. ஆகவே உங்கள் கொடுப்பதற்கு கொஞ்சம் துணக்க. ஆனால் இதை ஒரு பெரிய ஒரு யாகம் போல், ஒரு பெரிய ஒரு அர்ப்பணிப்பு உணர்வுடன் சமுதாய கண் கொண்டு இதை பார்க்கணும். எப்படின்னா ஏதோ ஒரு தடவை தப்பு நடந்ததுனால அவங்க அது மறுபடியும் செய்யவே மாட்டேன்னு சொல்லக்கூடாது. அதாவது அவரவர்கள் தூய்மையாக நடந்து கொள்ள வேண்டும். கடன் கொடுப்பதில் சுணக்கம் இருக்கக்கூடாது. இதுக்கு குவாலிட்டேட் கிரெடிட் அப்ரைசல் சொல்லுவாங்க. அதை எப்படி பரிசீலிப்பது, அந்த விண்ணப்பங்களை பரிசீலிப்பதில் தூய்மையும்
திறமையும் வேண்டும். அது இருந்துச்சுன்னா மற்ற இதுக்கும் பயப்பட தேவையில்லை. அந்த ஒரு ரிசர்வ் வங்கி இதை கண்டிப்பாக சொல்லலாம். பட்ஜெட்டில் இதுக்கு ஒரு அறிவுரை கொடுத்தாலும் ரிசர்வ் வங்கிக்கு இதில் பெரிய ஒரு பங்கு உண்டு. அதாவது சரியாக முடிவெடுத்து நல்ல நோக்கத்தோடு முடிவெடுத்து கமர்ஷியல் டிசிஷன் எடுத்து அது ஃபெயில் ஆனா கூட தண்டனைக்கு உட்படுத்த மாட்டார்கள் என்ற உறுதி வேண்டும். இல்லாவிட்டால் இவர்கள் தன்னுடைய பென்ஷன் தன்னுடைய ப்ராவிடன்ட் ஃபண்டை நினைத்துக் கொண்டு எதையும் செய்யாமல் காலத்தை ஓட்டக்கூடும். அது நடக்கக்கூடாது. இதுதான் நம்ம எதிர்பார்க்கலாம். அதனால் ஒரு திறமை, அதற்கு பயிற்சி கொடுக்க வேண்டும். ரெக்ரூட்மெண்ட் செய்யும் போது கூட அதில் ஒரு சீர்திருத்தம் வேணும். ரெக்ரூட்மெண்ட் செய்யும் போது தற்கால ஒரு தேவைகளுக்கு ஏற்ப தகுதியும் திறமையும் படைத்தவர்களை ரெக்ரூட் செய்யணும். இப்படியெல்லாம் செஞ்சு அவர்களுக்கு பயிற்சி வழங்கணும். அந்த பயிற்சியும் கொடுத்தாமல் அவர்களுடைய செயல்பாட்டில் தூய்மை தேவை, திறமை தேவை. இந்த ரெண்டு மையம் இருந்ததுன்னா இவர்கள் வேற எதுக்கும் பயப்பட தேவையில்லை. ஓகே சார், இவ்வளவு நேரம் வங்கித்துறையில இந்த மத்திய பட்ஜெட்டுக்கான எதிர்பார்ப்புகள் என்ன, தேவையான விஷயங்கள் என்ன அப்படிங்கறது குறித்து விரிவா சொன்னீங்க. உங்க தகவல்களுக்கு நன்றி. நன்றி, வணக்கம். இத்துடன் உள்ளது உள்ளபடி பட்ஜெட் ஸ்பெஷல் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை இதே போன்று வேறொரு துறையுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.